பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றோம். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியில இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மத்திய அமைச்சர், நீலகிரி மக்களவையினுடைய பாஜக வேட்பாளர் எல் முருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, நேரடியாக அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பரப்புரைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. இன்னும் நம்மகிட்ட இருக்கிறது இன்னொரு 4 நாள் தான். ஸோ எல்லா கட்சிகளும் ரொம்ப பரபரப்பாக, நாங்கள் அதை விட ரொம்ப பரபரப்பாக போயிட்டு. ஏன்னா என்னுடைய தொகுதி பக்கத்துக்கு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், சமவெளி, மலைப்பிரதேசம், ஒரு பக்கம் காடு. ஸோ 3ம் கலந்த இந்த தொகுதியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% போய் ஊர்களை ரீச் பண்ணியிருக்கிறோம், மக்களை ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 20% இந்த 2-3 நாளில் பண்ணியிருக்கோம். 2 ஆண்டுகளா நீலகிரி மக்களவையில தேர்தல் பணிகளில் நீங்க ஈடுபட்டு வரீங்க. இந்த நீலகிரி மக்களவையில உங்களுக்கான வரவேற்பு மக்களிடம் எப்படி இருக்கு சார்? அமோக வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் கூட மோடிஜி ஐயா மேலே மக்கள் வைத்திருக்கிற பாசத்தை காட்டுகிறது. இங்கே ராஜா மேலே மக்கள் பெரிய கோபத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வரணும் அப்படின்னு மக்கள் இன்றைக்கு பெரிய ஆதரவு. தொடர்ந்து எல் முருகன் அவருடைய தேர்தல் பரப்புரையில பங்கேற்று அவருடைய பயணத்திலேயே பல்வேறு கேள்விகளை நாம் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து எல் முருகன் அவருடைய தேர்தல் பரப்புரையில நாம அவருடைய பயணிச்சிருக்கோம். அவர்கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வெகுஜன மக்களிடையே எழக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, ஏற்கனவே எல் முருகன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற அவருடைய பதவிக்காலம் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு முழுமையா இருக்கு. ஏன் அவர் நீலகிரியில மீண்டும் போட்டியிடணும் அப்படிங்கிறது வெகுஜன மக்கள் எழக்கூடிய கேள்வி. இது என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் கிடையாது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு யாருக்குமே இந்த தனிப்பட்ட வெறுப்பு கட்சியினுடைய தலைமை என்ன வேலைகள் சொல்கிறார்களோ அந்த வேலை செய்வதுதான் எங்களுடைய அடிப்படை தொண்டனுடைய ஒரு பணி. அதனால கட்சி இந்த தேர்தல் நிற்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல் முருகன் அவர்கள் நீலகிரியுடைய மாவட்டமோ அந்த மக்களவைக்கு சொந்தமோ கிடையாது. ஆனா எதற்கு அவர் நீலகிரியை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நீலகிரி மக்களவை நீங்களா தேர்ந்தெடுத்ததா அல்லது தலைமை உங்களுக்கு வழங்கியதா? நான் இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, 2017 நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மன் ஆகும்போது இந்த பகுதியில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் பண்ணி அந்த மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மக்களோடு மக்களாக இருந்திருக்கு. நான் ஏதோ இங்கே ராஜா மாதிரி இங்கே பாதி நாள் 2G ஊழல் செய்கிற ராஜா கிடையாது. இந்த மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்கள் கூட நம்ம இருந்து அவர்களுக்காக நாம் பணி செய்து கொண்டு இருக்கோம். அதனால இந்த தொகுதி எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று. இந்த தொகுதி குறிப்பாக இந்த பகுதியில் அருந்ததியர் மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரே ரிசர்வ் சீட் இந்த ஒரு ரிசர்வ் சீட். அதனால நான் இந்த ரிசர்வ் சீட்டை எடுத்து தொடர்ந்து நாங்கள் வேலை செய்தோம். கட்சி இங்கே நிற்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களவையில உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட உங்களுக்கான வரவேற்பு நல்லாவே இருக்கு. ஆனா திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல மக்களோட வரவேற்பு இல்லை, பாஜகவுக்கான ஆதரவு தமிழ்நாட்டுல இல்ல, மோடி அலை தமிழ்நாட்டுல வீசல அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்றைக்கு மோடிஜி அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மோடிஜி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு ஒரு பெரிய மாசிவ் லீடராக இன்றைக்கு இங்கே தமிழகத்தில் மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவர்கள் மோடிஜி அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய அங்கத்தினராக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால கடந்த 10 ஆண்டுகளினுடைய வளர்ச்சி திட்டங்கள் மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்காரு. அது வளர்ச்சி திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும், நம்ம இப்போ நீங்கள் இருந்து இந்த வில்லேஜில் கேட்டோம், எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன் வந்துடும். 100% கேஸ் கனெக்ஷன் வரும். 100% ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே தண்ணி கனெக்ஷன் போட்டிருக்கிறாரு. 100% பிரதமருடைய 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு போயிருந்து 100% பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள
இன்சூரன்ஸ் திட்டம் போய் சேர்ந்திருக்கு. இப்படி திட்டங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு. பிரதமர் அவர்கள் நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மக்களுக்கு விரும்புகின்ற ஆட்சியை கொடுத்து கொண்டு, அதனாலதான் மக்கள் இன்றைக்கு பிரதமர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ களத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசப்படுது அப்படின்னா, மலைக்கு மேல வந்து திமுகவும் மலைக்கு கீழே அதிமுகவும் தான் பலமா இருக்கு அப்படின்றாங்க. இது உண்மைதானா? அப்படி இருந்தா இதை வந்து நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? மலைக்கு மேல திமுகவும் கிடையாது, மலைக்கு கீழே அதிமுகவும் கிடையாது. மலைக்கு மேலையும் மலைக்கு கீழையும் காட்டிலையும் எல்லா இந்தியா முழுவதும் இன்றைக்கு இருப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதியில் ஜெயிக்கும். இங்க நீலகிரியில பாரதிய ஜனதா கட்சி 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல நாங்கள் ஜெயிக்க போறோம். இங்க ஏடிஎம்கே களத்திலே இல்லை. கீழே வந்து பிஜேபி தான் இன்றைக்கு இருக்கு. மேலையும் அங்க வந்து ராஜாவை துரத்தி இருக்கிறாங்க. நேற்று ஒரு ஊர்ல நீங்க பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவர் வந்து அந்த ஊரை விட்டு வெளில அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது. களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால 2 கட்சி பொறுத்து கொள்ள முடியாதனால அவர்கள் அந்த மாதிரி ஒரு எங்களுடைய வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலையில் 2 கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாகவே அதிமுக சொல்வது என்னன்னா, கொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டை, அது யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, எம்ஜிஆர் காலத்துல. இப்ப எல்லாம் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்ப வந்து மக்கள் மோடிஜி பக்கத்தில் இருக்கிறார்கள், மக்கள் பிஜேபி பக்கத்தில் இருக்கிறார்கள், மக்கள் தாமரை பக்கத்தில் இருந்து கொண்டிருக்க. இந்த பகுதிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த பகுதி தேசியமும் தெய்வீகமும் நம்புகிறவர்கள், ப்ரொக்ரெசிவ் நம்பர்கள், வளர்ச்சியை நம்புறவர்கள், வளர்ச்சியை கண்கூடாக பார்க்கிறார்கள், தேசியத்தை கண்கூடாக பார்க்க, தெய்வீகத்தை கண்கூடாக. அதனாலதான் இந்த பகுதியில் எங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்கிறது. இந்த பகுதியில் எங்களுடைய கட்சிக்கு பெரிய செல்வாக்கு இருந்து கொண்டிருக்கு. 4 மாதங்களுக்கு உள்ளாகவே பிரதமர் நரேந்திர மோடி 7 முறை தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இது எதை உணர்த்துது? அதாவது பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மேல ஒரு சிறப்பு கவனம் கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே தமிழ்நாட்டிற்கு 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி வளர்ச்சிக்கான நிதி, சோசியல் செக்டார் நிதி. இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறோம். 10 ஆண்டுகளாக 11 லட்சம் ரூபாய் நாம் நிதி ஒதுக்கி இருக்கணும். அந்த நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு, ஹைவேகளாகட்டும், விமான நிலைய மேம்பாடு, கப்பல் துறையினுடைய மேம்பாடு, நாம் இன்றைய பார்த்துக்கின்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம இந்த 10 ஆண்டுகளில் போட்டோம். அதே மாதிரி சோசியல் செக்டர்ஸ், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், வீட்டுக்கு வீடு டாய்லெட், ஜல்ஜீவன் திட்டம், இலவச அரிசி திட்டம், விவசாயிகளுடைய சன்மான் நிதி, விவசாயிகளுக்கு மானியம், உரத்துக்கு மானியம், இப்படி இந்த திட்டங்கள் எல்லாம் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை அந்த பிரதமர் தமிழகத்தின் மேல ஒரு பெரிய கவனத்தை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் 1 முறை இல்லை 2 முறை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தினுடைய பெருமை செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி திருக்குறளை 35 மொழிகளில் மேலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால பிரதமர் அவர்கள் தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மண்ணு மேலே, தமிழகத்தின் மேலே எப்போதுமே ஒரு அலாதி பிரியத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நீலகிரி மக்களவையில வந்து செக்ஷன் 17 பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு 70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனால சுமார் 20,000 குடும்பங்களுக்கு வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. எத்தனை எம்பிக்கள் வந்தாலும் எங்களுக்கு இந்த நிலை மட்டும் மாறல அப்படிங்கிறது அந்த மக்களுடைய தொடர் கோரிக்கையா இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில்? இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய சரியாக இதை ஹேண்டில் பண்ணாதான். குறிப்பாக ராஜா இந்த சப்ஜெக்டை வந்து தொடர்றதுக்கே அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் வந்து மக்கள் மத்தியில் போறது கூட கிடையாது. இது செக்ஷன் 17 பிரச்சனை ஒரு மக்களை பாதிக்கின்ற பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸை நடத்த வேண்டிய கட்டாயம் மக்கள் இருக்கிறது. மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துல ராஜா இருந்தார், ஆனால் மக்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் நான் என்னுடைய வாக்குறுதியை உங்களுக்கு நாங்கள் சட்டப்படியாக கூட இருந்து சட்டப்படியாக உங்களுக்கு கூட இருந்து நாங்கள் செய்து கொடுப்போம்னு நான் சொல்லியிருக்கேன். 2வது பாருங்க, இன்னைக்கு பிரதமர் அவர்கள் எவ்வளோ அடர்த்தியான காடுகளில் கூட கரண்ட் கொண்டு போயிடுச்சு. இந்தியா முழுவதும் இன்னைக்கு கரண்ட் போகாத கிராமமே கிடையாது. பார்டர் வில்லேஜ் ஆகட்டும், அடர்த்தியான காடாகட்டும், மலைகளாகட்டும், எல்லா பக்கமே நாம் கரண்ட் கொண்டு போயிடுச்சு. ஆனால் இந்த திமுக அரசனுடைய சரியாக கையாளாகத்தனத்தினால கரண்ட் இருந்த 20,000 பேருக்கு இன்னைக்கு கரண்ட் போயிருக்கிற சூழ்நிலை போயிருக்கிறது. இதுதான் இந்த திமுக ஆட்சியினுடைய லட்சணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முறையாக அவர்கள் சட்டப்படியோடு
சட்டத்தின் உதவியோடு அவர்களுக்கு 20,000 குடும்பங்களுக்கும் நாம் கரண்ட் வாங்கி கொடுப்போம். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுப்போம். இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். மத்திய அரசு இந்த திட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தினாலும் கூட பல்வேறு தென் மாநிலங்களிலேயே பல்வேறு மாநிலங்கள் இதை அமல்படுத்திட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அமல்படுத்தவே இல்லை. இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்ன? ஏன் தமிழக அரசு இதை அமல்படுத்தாமல் இருக்கு? நீங்க எல்லா ஸ்டேட்டும் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டேட்டு தான் உங்களுக்கு தெரியுமே, இந்த திமுக ஆட்சி வந்து எதுவும் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு அதை வந்து எடுத்துக்கொள்கிற மனப்பான்மை. ஒரு வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அல்லது அந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற நோக்கில் தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் மற்ற எல்லா மாநிலத்திலையும் அவர்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இந்த தனியார் ரெசார்ட்டுகளுக்கு துணை போதி கொண்டு இல்லை தனியார் நிறுவனங்களுக்கு துணை போய் கொண்டு அதை இன்றும் நடைமுறைப்படுத்தாதது அவர்கள் வந்து இந்த ஈகோ சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பதை காட்டுக்கும். இப்போ இந்த நீலகிரி மக்களவையில செலவின பார்வையாளர் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு முன்வைக்கிறாரு. தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதுறாரு. ராசாவுடைய செலவு கணக்குகளை குறைத்து காட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளர் வரை கடிதம் எழுதப்படுது. என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன்? நான் 6 மணி நேரத்துலேயே சொல்லிட்டு இருக்கேன். இங்க வந்து அதிகாரி அதிகாரிகள் எல்லாமே ராஜாவுடைய சம்பளம் வாங்காத குறையாதான், ராஜாவிடத்திலிருந்து சம்பளம் வாங்காத குறையாதான் இருக்கிறார்கள். இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ராஜாவுடைய மாவட்ட செயலாளர், திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் போலதான் நடந்து கொண்டோம். இது தொடர்ந்து நாங்கள் இந்த களத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கோம். என் மேலே மட்டுமே இன்னைக்கு வரல 5 கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ராஜா மேலே இன்னும் எந்தவித ஒரு வழக்கமே போட்டிருக்கிறது. என் மேலே 24 மணி நேரமும் ஃபோக்கஸில் கேமரா சுற்றிட்டு. ஆனால் ராஜா கிட்ட அந்த இது இல்லை. எங்கள் வண்டி எங்கே போனாலும் செக் பண்ணுறாங்க. ஆனால் ராஜா வண்டி உங்களுக்கே தெரியும், சும்மா பேருக்கு செக் பண்ணிட்டு அதில் ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணாதையும் பார்த்து ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் ராஜாவுக்கு துணை போகிற அரசு எந்திரமாக தான் இருந்தது. ஆனா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசினுடைய பாஜகவினுடைய கைப்பாவையா இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து முழுமையான சுதந்திரம் வழங்கப்படல, எங்களுக்கு தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கை இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. தேர்தல் நடத்துறது யாருங்க? இங்க இருக்கிற ஆபீசர். இம்ப்ளிமெண்ட் பண்றது இங்க இருக்கிற ஆபீசர். இங்க இருக்கிற பிடிஓ தான் ஒரு அசிஸ்டன்ட் ஆஃபீஸர். இங்க இருக்கிற தாசில்தாரா அசிஸ்டன்ட் ஆஃபீஸர். ஸோ அவங்க அப்புறம் எப்படி இருப்பாங்க? திமுக மாவட்ட செயலர் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து களத்தில் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் தினந்தோறும். ஈவன் எங்கள் நட்டாஜியுடைய ரோடு ஷோக்கு திருச்சியில் பர்மிஷன் கொடுக்கணும், கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்க. இங்கே நடந்த எங்களுடைய பிரதமர் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு பிடபிள்யூ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணி வரலும் அதை பண்ணல, இதை பண்ணல, அந்த இது ஏகப்பட்ட கொறி சின்ன சின்ன விஷயத்தையும் பசங்க 9 மணிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை தான் இன்றைக்கு இந்த தேர்தல். நான் என்ன சொல்றேன்னா, அதிகாரிகள் நீங்கள் தேர்தல் நடத்தும் பணிக்கு வந்திருக்கிறீர்கள். டோன்ட் பி பயாஸ். அனைவருக்கும் நடுநிலையோடு இருந்து தேர்தல் பணியாற்றுங்கள் என்பது எங்களுக்கு வேண்டுகோளாகும். இப்போ இந்த நீலகிரி மக்களவையில வந்து 10 ஆண்டுகளா எம்பியா இருக்கக்கூடிய ராசா, ஆனா இப்ப புதுசா நீங்க போட்டியிடக்கூடிய நிலையில நான் எம்பியா வந்தா நீலகிரியில இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்க சொல்றது இது மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரும்பான்மையான ஒரு பிரதானமான வாக்குறுதி அப்படின்னா எது? என்று வந்து பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே நான் சொன்னேன், இங்க காட்டுப்பன்றி பிரச்சனை ஒன்று இருக்கிறது. தேயிலைக்கு உரிய நிரந்தர தீர்வு வேணும். விலை தேயிலை, பச்சை தேயிலைக்கு அதுக்கான நிரந்தர தீர்வு. 2வது ஊட்டிக்கு பொறுத்தளவுக்கு ஒரு விசன் வேணும். இந்த கிட்டலாம் விசனே இல்லை. அவங்க கிட்ட இருந்த விசன்லாம் 2G விசன் தான் ராஜா கிட்ட. ஆனால் நம்ம கிட்ட இது ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்கணும். அதே போல் இது ஒரு சர்வதேச ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டராக மாற்றணும். அதே போல் இது இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஹப்பாக மாற்றணும். இது 3 தான் நம்ம பிரதானமாக. இந்த 3 செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் மாறிடும். இன்டர்நேஷனல் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து. அதே போல் மேட்டுப்பாளையத்தை பொறுத்தளவுக்கு இங்கே இந்த தொகுதி பொறுத்தளவுக்கு சமணவெளியினர் சில இதற்கு மேலே மேட்டுப்பாளையத்தை பொறுத்தளவுக்கு அங்கே ஒரு அவுட்டர் ரிங் பைபாஸ், அந்த பைபாஸ் அப்படியே 4 வழிச்சாலையாக அவினாசியில் இணைக்க வேண்டியிருக்கு. பவானி சாகரை பொறுத்தளவுக்கு ஒரு சென்ட் ஃபேக்டரி வேண்டும். பவானி ஆறை சீர்திருத்தம் பண்ண வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். அதே போல் அவினாசி பகுதியில் இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் வேண்டும், ஒரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர். இதெல்லாம் நீண்ட கால கோரிக்கை. இது எல்லாம் எங்களால் தான் நிறைவேற்ற முடியும். திமுகவுடைய எம்பியாலேயோ அல்லது அண்ணா திமுகவுடைய வேட்பாளர் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு மக்களுக்கு. அதனால தான் மக்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க,
நீங்கள் நிறைவேற்றுவீர்கள், இதையெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்டு கருத்தின் அடிப்படையில் நாங்கள் தயாரித்திருக்கிறது. அதே போல மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இரட்டை ரயில் பாதை அதுவும் நாங்கள் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி இதெல்லாம் தான் எங்களுடைய பிரதான வாக்குறுதியாக இருந்தது. களத்துல எனக்கு நேரடி போட்டி இவங்க தான், திமுக தான் எனக்கு எதிரி அல்லது அதிமுக தான் எனக்கு நேரடி போட்டி அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவங்க யார்? இப்போதைக்கு திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கிறது, அதிகார பலத்தோடு இருக்கிறார்கள், பண பலத்தோடு இருக்கிறார்கள், அரசு நான் சொன்ன அரசு அதிகாரிகளுடைய பலத்தோடு இருக்கிறார்கள். அதனால திமுக தான் எங்களோட போட்டியாக இருக்கிறது. அதிமுக கூட்டணியில இல்லாதது எல் முருகன் அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துதா? ஏனென்றால் 2019 எல்லாம் மாநில தலைவரா நீங்க இருக்கும் போதெல்லாம் நீங்களே பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தீங்க. இப்ப அதிமுக கூட்டணி இல்லாத பாஜகவுக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்த சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா இது எங்க கட்சியினுடைய முடிவு. எங்களது தேசிய கட்சி, நாங்கள்லாம் தேசிய கட்சி. எங்க கட்சி எந்த ஒரு முடிவை எடுக்கிறதோ அதை கண்ணை மூடிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் எங்களுடைய வேலை. நாங்கள் அதை செய்து கொண்டோம். உங்களுடைய பரபரப்பான தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியிலே எங்களுக்கான வாய்ப்பையும் நிறுத்தி வழங்கியதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோட நம்ம இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவா. உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.